பி கெவின். அவன் வந்து இந்த 4 இயர்ஸாகவே இன்ஃபன்ட் நர்சரி ஸ்கூலில் படிச்சுட்ருக்கான். இந்த வாய்ப்பு கொடுத்த ஹெட்மிஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இது எனக்கு செகண்ட் டைம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டீச்சர்ஸ்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பையன் 4 வருஷமாக அந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கான். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டடீஸை பொறுத்தளவு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லா படிக்கிறான். அவன் ஸ்கூலுக்கு போகிறதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் போவான். வீட்டில் ஒரு நாள் அவன் இருக்கவே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், எப்போ ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். ஸ்கூலுக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருப்பான். ஸ்டாஃபுகளும் அப்படி தான் நல்லா குழந்தைகளை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. பேரண்ட்ஸ்ட்டையும் நல்லா பேசுவாங்க. எல்லாத்துட்டையுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் ரொம்ப கேரிங்காக வீட்டில் விசாரிக்கிறது, பையனுங்களோட படிப்பு எல்லாத்தையும் பற்றியுமே நல்லா விசாரிப்பாங்க. அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நல்லா கேரிங்காக தான் இருக்காங்க. ஏதாவது பலவீனமாக ஏதாவது சிக்காக இருக்காங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணி வந்து டீச்சர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க, இப்படி பாருங்கள் என்னன்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக எல்லாமே பண்ணுவாங்க. அதற்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த படிப்பை பற்றி ஸ்கூலை பற்றி சொல்லணுன்னா, அவன் டெய்லியுமே அவன் நல்லா படிச்சுட்டுக்குவான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வராங்க அப்படிங்கிறதுக்காக படிச்சுட்டு வீட்டுக்கு வராங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கண்டுக்காமல் இருக்காதீங்க. எல்லாத்தையுமே கேர் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு. போய் விசாரிங்க. ஸ்கூலில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிங்க. வந்து டீச்சர்ஸ் கூட வந்து கொஞ்சம் அங்கே நல்ல ஒரு உறவு முறையை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், டீச்சர்ஸ்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, ஹோம்ஒர்க் என்ன கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகலாம். ஏன்னா எல்லாருமே படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். படிப்பு தான் எல்லாத்துக்குமே ஒரு இது. படிக்கிறவங்கள பார்த்தாலே இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எல்லா குழந்தைகளும் நல்லா படிங்க. நல்லா ஸ்டாஃப்ஸும் என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை பிரயோஜனப்படுத்துங்க. ஏன்னா வாய்ப்பு வந்து ஒரு தடவை தான் வரும். எல்லா நேரமும் எல்லா வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நர்சரி சரி, மெயின் ஸ்கூல்ல சரி, எல்லாமே வாய்ப்புகள் கிடைக்கும்போது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலில் கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் வந்து பிரயோஜனப்படுத்திக்கிங்க, யூஸ் பண்ணுங்கள். எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யாரும் வந்து அதை விட்டுறாதீங்க. ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா படிப்பு வந்து நம்ம லாங் லைஃப், நம்ம இருக்கிற வரைக்கும் அதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருமே வந்து நல்ல ஒரு படித்து ஒரு பொசிஷனுக்கு போனால் தான் இந்த சமுதாயத்தில் வந்து நம்மளை மதிப்பாங்க. படிக்காதவங்கள வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு எதுவுமே நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா சமுதாயத்தில் வந்து அவங்கள வந்து ஒரு இதாக தான் இருப்பாங்க. இவங்க படிக்கலை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுக்குமே வந்து அதை வந்து அவங்க ஏற்படுத்திக்க மாட்டாங்க, வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க மாட்டாங்க. ஆனால் படிக்கிறவங்க நல்லா அந்த இதையே யூஸ் பண்ணி நல்ல ஒரு பொசிஷன் போய் நல்லா சம்பளம் வாங்கி நல்ல லைஃப்பில் முன்னேறணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். ஒரே ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கதை இல்லை, இது எப்படின்னா, ஒரு தாத்தா வந்து கண்ணு தெரியாமல் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஒருத்தர் வராரு. வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா, ஒரு மரியாதை இல்லாமல் இந்த வழியாக யாராவது போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. ரெண்டாவது ஒருத்தர் வராரு. அவரும் ஒரு மரியாதை இல்லாமல் கேட்குறாரு, ஏதோ இதில் கேட்டிருப்பார் போல். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், அவர் தான் வந்தாருப்பா, வேறு யாரும் வரல அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவதாக ஒருத்தர் வராரு. வந்து அவர்கிட்ட மரியாதையாக பணிவாக வந்து பேசுகிறாரு. ஐயா, இந்த வழியாக யாராவது போகிறாங்களா, யாராவது பார்த்தீங்களா, நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவாக ரொம்ப மரியாதையாக அவர்கிட்ட நடத்துகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா இதே மாதிரி 2 பேர் வந்தாங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு உரையாடல் நடந்துகிட்ருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த பார்வையற்ற அந்த தாத்தா சொல்கிறாரு, நீங்கள் தானே இந்த நாட்டோட ராஜா அப்படின்னு சொல்லி. அவருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அப்போ அவர் கேட்குறாரு, இத்தனை பேர் இதில் 2 பேர் போயிருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் நீங்கள் யாருன்னே தெரியலேன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னை மட்டும் எப்படி இந்த நாட்டோட ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் கேட்குறாரு. அப்போது அந்த தாத்தா சொன்னார், அவங்க 2 பேருமே வந்து எனக்கு பார்வை இல்லைன்னு தெரியுமோ தெரியலையோ எனக்கு தெரியல, ஆனால் என்கிட்ட வந்து ஒரு மரியாதைங்கிறது அவங்க கொடுக்கவே கிடையாது. ஆனால் நீங்கள் நல்ல ஒரு மரியாதையாக என்கிட்ட வந்து நான் வந்து கேட்டதுனால, இவர் தான் நம்மளோட நாட்டோட ராஜாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த மன்னருக்கு ரொம்ப அதிர்ச்சி. நீங்கள் எப்படி இப்படி பண்ணீங்க, எப்படி இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏன்னா அந்த நாட்டோட ராஜா நல்லா படித்து திறமையாக தான் இருந்திருப்பீங்க.
அதனால தான் அந்த படிக்கிற நாலேஜ் உங்களுக்கு அந்த திறமை இருந்தனால தான் மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எந்த இடத்துல யாரை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பொசிஷனான பிளேஸை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அதை பார்வையற்ற அந்த தாத்தா சொன்னாராமா. அது நான் இதில் இருந்து என்ன சொல்கிறேன்னா, படிக்கிறவங்க வந்து எந்த இடத்துலையும் அத்தனை கூட்டம் இருந்தாலும் படிக்கிறவங்க வந்து தெளிவாக தெரிவாங்க. அதனால் சொல்கிறேன், நல்லா படிங்க, கிடைக்கிறத பிரயோஜனப்படுத்துங்க. எந்த ஒரு வேலையிலும் இது எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வீட்டில் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். இது வந்து நமக்கு முடியாது, இது நமக்கு தெரியாது, நம்ம வீட்டு இப்படி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே வந்து ஒதுங்கி நிற்க வேண்டாம். மனசை தளர விடாமல் விடாமுயற்சியோட எல்லா இதையும் நம்ம வந்து பார்க்கலாம். வெற்றியோ தோல்வியோ ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோட பையன் எப்படி சொல்கிறேன்னா, ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க, அதை செய்ய சொல்லி நாங்கள் விடிய விடிய ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருப்போம். அப்போ அவன்கிட்ட நான் சொல்லுவேன், டே படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னோம்னா, அவன் சொல்லுவான், எப்படியாவது முடிக்கணுமா, அதில் நான் ப்ரைஸ் வாங்குறணும், ஸ்டார் வாங்குறணும், அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நான் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அவனுக்கு இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்கிறேன், எல்லா மெயின் ஸ்கூலில் இருக்கிற பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும்போது நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எதைனாலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. எதையுமே நம்ம விட்டுறக்கூடாது, மனம் தளரக்கூடாது. நம்ம பண்ணி பார்க்கலாம், எதையுமே எதிர்த்து அந்த இடத்துல பேசலாம். எந்தெந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். எந்தெந்த இடத்துல நம்பிக்கையோடு இருக்கணுமோ அந்த இடத்துல நம்பிக்கையோடு இருந்து பேரண்ட்ஸும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ்ட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாஃபுகள்கிட்டையும் நல்லா ஷேர் பண்ணி எல்லாருமே ஒரு கூட்டமாக இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து ஒரு இடத்துக்கு போகும்போதும் அந்த பேரண்ட்ஸும் சரி, ஸ்டாஃபுகளுக்கும் சரி, பேரண்ட்ஸை விட ஒரு பையன் ஒரு பொசிஷனுக்கு போய் நல்ல ஒரு நிலைமையில இருந்தான்னா, அந்த பேரண்ட்டை விட அந்த ஸ்டாஃபுகளோட வந்து மனசு வந்து ரொம்ப பெருமைப்படும். ஏன்னா அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் வந்து 12th நல்ல மார்க் எடுத்து நிற்கும்போது என்னோடய ஸ்டாஃப் வந்து உட்காந்து அவ்வளோ கண்ணீர் வடித்தாங்க. நான் கஷ்டப்பட்டு படிக்கிற பொண்ணுங்க நல்ல ஒரு இடத்துக்கு போகிறாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸ்டாஃபு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டாஃபுகளுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸும் அப்படி தான் ஸ்டாஃபுகளுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா இருங்க, நல்ல ஸ்கூல் கிடச்சிருக்கு, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல ஹெட் மாஸ்டர் இருக்காங்க, அதை பிரயோஜனப்படுத்தி லைஃப்பில் முன்னேறுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வாய்ப்பு கொடுத்த ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு, டீச்சர்ஸ்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.